ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோன் பார்டரில் பட்டர்ஃப்ளை ஸ்டோன் மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 3 பட்டர்ஃப்ளை தான் அதில் இருக்குது. சமமால் அதை ஸ்டிச் பண்ண முடிகிறதில்ல. அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, 3வது பட்டர்ஃப்ளையை நான் என்ன பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு உங்களோட கையை நீங்கள் எப்போவுமே கை ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தனி ஃபேப்ரிக்கை பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தனி ஃபேப்ரிக்கில் நீங்கள் கையை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் பார்டர், அந்த பார்டரை நான் காமிக்கிற மாதிரி நல்ல அழகான கத்திரி எடுத்துக்கோங்க. திருன்னு வெட்டினா நூல் ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கும். அழகாக இப்படி இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் பட்டர்ஃப்ளையும் சைடு ஒரு கவ் வர்ற மாதிரி அந்த ஸ்டோனை கட் பண்ணிக்கோங்க. அப்படி நீளமாக இருக்கிறதுல ஒரு பட்டர்ஃப்ளைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு கேவ் இருக்க மாதிரி 2 பட்டர்ஃப்ளையும் ஒரு பட்டர்ஃப்ளையை எம்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கைக்கு வைக்கக்கூடிய பட்டர்ஃப்ளையை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களோட கை நீங்கள் தச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கையை எடுத்துக்கோங்க. அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட நடுவில் கோடு போட்டுக்கோங்க. உங்களுடைய பட்டர்ஃப்ளையில் ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, நான் B7000 க்ளூ எடுத்திருக்கேன். அது நல்லாவே ஒட்டிக்கும், பிரிஞ்சுலாம் வராது. அதை அழகாக இந்த மாதிரி கேவ்லையும் போட்டு உங்களுடைய பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக, ஆனால் ஓரமாக போடுறது கம்பல்சரி, உள்ளேயும் கொஞ்சமாக போட்டு அதை கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக பட்டர்ஃப்ளையோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் உங்களுடைய கை கிளாத் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவோட சென்டரில் நீங்கள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அதை போட்டு அழகாக தேய்ச்சி விட்ருங்க. சூப்பராக ஒட்டிக்கும், ரொம்ப நேரம் காயறதுக்கு எடுத்துக்காது. அதை வச்சுட்டு இன்னொரு கை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கை காஞ்சிரும். இப்படி 2 கையும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னொரு பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஷோல்டர், அந்த ஷோல்டரோட வலது பக்க ஷோல்டரோட கொஞ்சம் கீழே ஒரு 1.5 இன்ச் பக்கம் கீழே இறக்கி இந்த பட்டர்ஃப்ளையை நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு 2 கர்வ் இருந்து இல்லையா, அதை ஆப்போசிட் பொசிஷனில் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இனி ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது, யூனிக்காகவும் இருக்கும். ஸ்டோன் வேஸ்ட் ஆகாமல் பார்டரையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். க்ளூ அவ்வளோ சீக்கிரம் கீழே விழவே செய்யாது, அழகாக ஒட்டிக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.